மார்னிங் ஸ்டார் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நம் அரங்கிற்கு திருமிகு ரெவரண்ட் மார்ட்டின் கிளன்சி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நமக்குரிய சந்தேகங்கள் சிலவற்றை அவரிடம் கேட்டு தெளிகின்ற நிலையில் அவருடைய பதிலை எதிர்பார்ப்போம். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உலகெங்கிலும் ஒரு பெரிய பதற்றம், ஈரான் நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ற நிலை. அதைத் தொடர்ந்து இந்த எண்ணெய் பிரச்சனை வந்துருச்சு. நிறைய உணவு விடுதிகள் மூடப்படுகின்றன. ஒரு இக்கட்டான சூழலில் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்க, இந்த நிலை கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை மனிதர்களாக வருவித்து கொண்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உலகத்திலே இயற்கையினால் சில மாற்றங்கள் வரும். அது மழை வெள்ளத்தினால் வரலாம், அல்லது புயலினால் வரலாம், அல்லது பூகம்பத்தினால் வரலாம். அதை போலவே உலகத்திலே மனிதர்களால், ஆதிக்க வர்க்கங்களினால் மாற்றங்கள் வரும். எப்பொழுதுமே ஒரு தலைவர் ஒரு தேசத்திலே வருகிறார் என்று சொன்னால், அவருடைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சரித்திர படைப்புகளை உண்டாக்குவதற்கு சில புரட்சிகரமான காரியங்களை செய்வார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே அமெரிக்கா ஈரான் அந்த யுத்தமானது எதனால் வந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். மனிதன் தனக்கு இருக்கின்ற அதிகாரங்களை அவன் வெளிப்படுத்துகிறான். அமெரிக்கா தனக்கு இருக்கின்ற வல்லமைகளை அது வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் இருக்கும் பொழுது ஈராக் மீது போர் தொடுத்து சதாம் ஹுசேனை தூக்கிலிட்டார்கள். இப்படி படிப்படியாக ஒபாமா காலத்திலே பின்லேடன் அந்த தீவிரவாதி தலைவனை பிடித்து சுட்டு கொன்றார்கள். அவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டார்கள். அதற்கு காரணம் ஒன்று இருந்தது. ஏன்னா அந்த ட்வின் டவர்ஸ் அவர் உடைச்சார். அந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயலை செய்ததுனால தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த ஈரானுக்கு அந்த மாதிரியான காரணம் எதுவும் இல்லையே. இப்போது இவர் வந்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இதற்கு முன்பு அவர் ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக வந்த பொழுது சவுதி அரேபியாவோட கூட ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட் என்று ஒன்றை போட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். மத்திய கிழக்கு நாடுகளிலே சில நாடுகளோடு கூட ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினார் முதலாவது அவர். அதற்கு பின்பு பிடன் வந்தார். அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மீண்டுமாக அதிபராக வந்திருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். வெனிசுலா அதிபரை கைது செய்திருக்கிறார். இப்பொழுது ஈராக்கில் இருக்கின்ற 47 வருஷமாக அதிபராக இருந்தவரை அழித்து விட்டார். இந்த ஈரான் அந்த மண்ணிலே இருக்கின்ற இயற்கை வளங்களை அமெரிக்கா தான் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அமெரிக்கா மூலமாக தான் அந்த வியாபாரம் நடக்க வேண்டும். உலகத்திலே டாலர் தான் முக்கியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகார வர்க்கத்தினுடைய செயல்கள் தான் இந்த போர். இந்த போரினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய முடிவு மிகவும் ஆபத்தான ஒரு முடிவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது கடவுளுடைய தீர்மானம் என்று சொல்லுவது மிக மிக தவறு. மனிதன் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் கடவுள் பொறுப்பேற்க முடியாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தொடர்ந்து ஒரு சட்டாம்பிள்ளைத்தனம் செய்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் தனக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. அதோடு அந்த நாட்டோடு சேர்ந்து இஸ்ரேலும் அந்த நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்குது. இவர் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி கொள்கிறார்களே, இதில் என்ன ரகசியம் இருக்கிறது? இல்லை, இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனாவுக்கும் தாவீது அரசனாக இருந்த பொழுது இருந்து வந்த ஒரு சண்டை, ஒரு போர் இன்று வரை அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பலஸ்தீனாவில் இருக்கின்ற 80% கிறிஸ்துவர்கள், மீதமுள்ள 20% இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கிறவர் ஆரம்பித்து வைத்த சண்டை அப்படி படிப்படியாக பரவி இப்பொழுது ஈரான் மீது சென்றிருக்கிறது. அமெரிக்காவினுடைய உலக அதிகாரங்களில் ஒன்றாக இப்பொழுது இதை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் நினைத்தால் எதையும் சாதிப்போம், எங்களை எதிர்ப்பவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் வடகொரியாவை தன் பட்சத்தில் எடுத்து வர வேண்டும் என்று நினைத்தார். அது இன்று வரை நடக்கவில்லை. எனவே ஈரானுடைய அந்த எண்ணெய் வளங்களை தன் மூலமாக
வியாபாரம் நடக்க வேண்டும், சீனா தலையிடக்கூடாது, சீனா வளரக்கூடாது, ரஷ்யா வரக்கூடாது, ரஷ்யா அந்த எண்ணெய் வளங்களை எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா முந்திக் கொள்ளுகின்ற ஒரு செயல்தான் இது. கடவுளுக்கும் அதிபருக்கும் ட்ரம்ப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. போர் நடந்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்தது, ஒரு படத்தோடு வந்தது. தனது சகாக்களோடு இருந்து ப்ரேயர் பண்ணுறார் ட்ரம்ப் போருக்காக. இதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? ஜெபம் பண்ணுறது ஒரு குற்றமா? போர் இவங்க தான் அத்துமீறி தொடர்ந்தாங்க. சரி, அப்போ அந்த போர் நல்லபடியாக நடக்கணும், போரில் அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்னு ஒரு ஜெபமா? இல்லை, நல்லவங்க மட்டும்தான் ஜெபம் பண்ணணும் என்ன சட்டம் இருக்கா? கெட்டவங்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு எதனா நீதி இருக்கு? கெட்டவங்க ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். ஏன்னாக்கா அவன் கடவுளுக்கு பயந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறான்ல, கடவுளுக்கு பயப்படுறான் இல்லைங்களா, அதுவே அவன் நல்லவன் என்பதற்கு வெளிப்பாடு இல்லையா? அது அப்போ கடவுள் அதை ரசிக்க மாட்டாரா? ஒரு முழங்கால் படிட்டு கடவுள் பாதையத்தில் போய் உட்கார்ந்தால் அப்போ ட்ரம்ப் நல்லவர்ன்றீங்க. ஏன் நான் கெட்டவர்னு சொல்லணும்? அவரால் எனக்கு என்ன நஷ்டம்? நேருக்கு நேராக பதில் சொல்ல மாட்டீங்களே. நல்லவர்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கெட்டவர்னு சொல்கிறீங்களா? நான் கெட்டவர் எப்போ சொன்னேன்? நான் யாரையும் கெட்டவர்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து இப்போ அந்த போருக்கு அவர் துடிக்கிறாரு, அவர் கெட்டவர் அப்படின்ற பார்வை தான் உலகெல்லாம் இருக்குது. இருக்கட்டும். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறாரு. இருக்கட்டும். அதுதான் என்ன இது முரண்பாடாக இருக்கேன்னு கேட்குறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிக்கிறான், நைட்டு கனவுல பார்க்குறான், காலையில் போய் ஒரு கோயிலாண்ட முன்னாடி, ஒரு மசூதி முன்னாடி, ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறதுனால கெட்டவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு என்ன நீதி இருக்கா? ஜெபம் பண்ணி அதை விட்டுட்டான்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் அதை தொடர்ந்தான்னா சார் அவன் ஏதோ ஒன்று யோசிக்கிறான். இப்போ நான் திருட போகிறேன்னு சொல்லி, நான் திருட போகும்போது யாரும் என்னை பிடிக்கக்கூடாது, திருட்டுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறது சரியா? அப்படி தான் பண்ணிட்டு போவாங்க. அது பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், அது சரியான்னு கேட்குறேன் சார். அவனுக்கு அதில் லாபம் கிடைச்சா அவன் ஜெபம் கேட்கப்பட்டு சார். அவன் எங்கே ஒரு உண்டியலோ இல்லை ஒரு வீட்லேயோ கொள்ளடிக்க போகிறான், யார் கையிலையும் மாட்டாமல் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். இப்போ அவன் மனநிலை என்ன? என்னுடைய ஜெபத்தை கத்தர் கேட்டார், நான் மறுபடியும் கத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன். இப்படி எவ்வளோ நாளைக்கு அவன் போய் தப்பாக ஜெபம் பண்ணுவான் நீ நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு அவனுக்கே ஒரு மனசாட்சி அவனுக்குள்ளாக. இது வெளியில் போலீஸ் அடித்ததுனால மனம் திரும்ப போகிறது கிடையாது, அப்பா அம்மா தேட்டதுனால மனம் மாறுவார். கண்டிப்பாக அமைதி புறாவாக மாறிடுவார். கண்டிப்பாக. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ இந்த அமெரிக்க நாடு மிகப்பெரிய நாடு, நிறைய செல்வாக்கோடு இருக்குது. சரி, ஆனால் அதை எதிர்த்து இவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கிறதே ஈரான், அதற்கு காரணம் கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, தாக்குலாம் பிடிக்கல. உள்ளுக்குள்ளே சண்டை போடுறவனுக்கு பயம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டான் பாருங்க. குப்புரை விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்னு. அப்போ வெற்றி பெற போவது அமெரிக்கா தானே? நிச்சயமா. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்க ஆதரவாளர். எல்லாருக்கும் ஆதரவாளர் தான். அமெரிக்கா வந்து தன்னுடைய கொள்கைக்கு அவங்க பண்ணுறது கரெக்டு. ஈரான்லேயே ட்ரம்ப் வாழ்கன்னு தானே சொல்கிறாங்க. அப்போது ஈரானுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு வேதனைகள், ஒரு எதிர்ப்புகள், ஒரு குமுறல்கள் இருக்குது. ஆக்சுவலாக அது வெளியே காட்ட முடியல. இப்போ ட்ரம்ப்பு போய் அங்கே அடித்தார் என்ன உடனே எதிர்ப்பு தெரிவிக்கணுமா தெரிவிக்கக்கூடாதா? தெரிவிக்கணும். தெரிவிக்கலையே. நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், ட்ரம்ப்பை ப்ளஸ் பண்ணி தான் விஷ் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்போ அந்த மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குமுறி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவங்க மக்களே அவர்களுக்கு சப்போர்ட் இல்லை. நீங்கள் ஒரு லீடருக்கு வந்து பீப்புள் சப்போர்ட் இல்லைன்னா அந்த லீடர் வந்து துண்டாயிடுவான். அவர் மக்களோடு மக்களாக வாழாததுனால இன்றைக்கி அவர் கைவிடப்பட்டார். இப்போ ரம்ஜான் பெருவிழா வரப்போகுது, இந்த நேரத்தில் இந்த போரை நிறுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? வேண்டிக் கொண்டால் நிறுத்துவார்கள். அப்போ வேண்டிக் கொள்கிறீர்கள்? நான் வேண்டிக் கொள்ளல. அப்போ நடக்கட்டும்? இல்லை, நோன்பு இருக்கிறவங்க வேண்டிக் கொள்வாங்க, அந்த மத தலைவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். எப்போதுமே போரில் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஆக்சுவலாக எதிராளி பசியாக இருக்கும்போது போய் சண்டை போடக்கூடாது. ஆக்சுவலாக ரூலே இருக்குது. எதிராளி அடிபட்டு குத்துவீராக கிடக்கிறான்னாக்கா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த டைமில் நீங்கள் ஃபைட் பண்ண, அதுக்கு தான் ரெட் கிராஸ் கொண்டு வந்தது. அதுதான் மெயின் ரீசனே. ரெட் கிராஸ் வந்ததுக்கே காரணம் அடிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது யாரும் அவர்களோடு கூட தடுக்கக்கூடாது, அவர்களை சுடக்கூடாது. சட்டமே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ உங்கள் பார்வையில் இந்த ரம்ஜான் நேரத்தில் அந்த போர் நிறுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி நிறுத்தப்பட்டு அது அப்படியே அமைதி வழியில் போய்விடுமா, அல்லது மறுபடியும் போர் வரும்னு நினைக்கிறீங்களா? ரிலீஜியஸ் பீஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கான் ஐயா.
அந்த ரிலீஜியஸ் பீஸ் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எதிர் நாட்டோடு கூட ஒரு விண்ணப்பம் வைப்பாங்க ஆக்சுவலி. அப்போது அவங்க அதை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ஒரு பிரேக் ஒன்று எடுப்பாங்க ஆக்சுவலாக. ஒரு 5 days இந்த ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் போர் நிறுத்தம் செய்யலாம். அதற்குரிய பீஸ் கமிட்டி அந்த வேலைகளை செய்யலாம். அது யுஎன்ஏ கூட அது செய்யலாம். அதை அதிபர் ஏற்றுக்கொண்டு போரை நிறுத்த விரும்பினால் போர் நிறுத்துவார். இல்லை நாங்கள் தொடர்ந்து போரிடுவோம் என்று சொன்னால் அவர் எந்த மதத்தையும் மதிக்கவில்லை என்று அர்த்தம். அதனால் போர் இன்றைக்கி நிற்கும், நாளைக்கு நிற்கும், இந்த ரம்ஜானுக்கு அப்புறம் நின்றுடும், தொடர்ந்து போர் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாட் கேரண்டி. அப்போதுமே ஒரு தலைவர் ஒரு இலக்கை ஒரு கொள்கையை எடுத்து விட்டார் என்று சொன்னால் அதை முடிக்கும் வரை போராடுபவருக்கு தான் நல்ல தலைவர் என்று பெயர். அப்படி அந்த போர் நடத்தி அவருடைய குறிக்கோளை முடிக்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்த போரினால் பல மக்கள் இறக்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள். ஆகவே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற இறை வேண்டலோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். இல்லை, அப்படிலாம் ஒரு சிம்பிளாக சொல்லிட முடியாது. ஏன்னாக்கா எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேவேலர்கள் 450 வருஷம் ப்ரேயர் பண்ணாங்க. தங்களுடைய விடுதலைக்காக 450 வருஷம் ப்ரேயர் பண்ணாங்க. 450 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோசேன்னு ஒரு ஆள் போய் அவங்கள மீட்டு வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் சரித்திரங்கள். அதே மனிதர்கள் பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டு காலம் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். இந்த மனிதர்களுடைய குணங்கள் நிலையான குணங்கள் கிடையாது, நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கிடையாது. அடிமைத்தனத்தை ஒரு சிலர் விரும்புகிறார்கள், அதனால் அவர்கள் அடிமைகளாக போகிறார்கள். இப்பொழுது கூட ஈரான் ஒரு முடிவை எடுத்து ஒரு குழு அமைத்து அதிபரோடு கூட ட்ரம்ப்போடு கூட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இதற்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம், எங்கள் மக்களை வாழ விடுங்கள், மக்களை கொல்லாதிருங்கள் என்று அவர்கள் கருணை உள்ளத்தோடு கூட அவர்களே ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னாக்கா அதை ட்ரம்ப்புக்கு தெரியப்படுத்தினால் அவர் எதிர்பார்க்கின்ற காரியங்களை இவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று சொல்ல மனித உயிர்கள் தான் முக்கியம். உங்களுக்கு போட்டி மனப்பான்மை முக்கியமா, ரத்தம் சிந்துதல் முக்கியமா, அதை ஈரான் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்நிகழ்வில் உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.